காங்கிரஸ் சார்பில் சிலர் தாவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நவீன்குமார் ஆகியோரை சந்தித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் காங்கிரஸ் கமிட்டியின் நகர பொறுப்பாளர் ஷேக் ஹஸ்லம், ஜவஹர் பால், காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் முஜம்மில், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தொழிற்சங்க பொதுச் செயலாளர் கார்த்திக் ஆகியோர் தாவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நவீன்குமார் ஆகியோரை சந்தித்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியில் தங்கள் பொறுப்புகளை ராஜினாமா செய்தனர். பின்னர் ஷேக் அஸ்லம் வாணியம்பாடியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தங்கள் ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தான் ஒரு தீவிர விஜய் ரசிகன் என்றும் விஜயை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். இதனால் தாவேகவில் பயணிக்க விருப்பம் உள்ளதாகவும் கூறினார். தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி எங்கள் விஜய் அண்ணா கூட தான் இருக்கும் என்று நாங்கள் ஆணையம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தவர்கள் நாங்கள் போய் சந்தித்து நிற்போம். அதே போல என்னோடு எங்களுடைய முஜம்மில், கார்த்திக் அனைவரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு மேல கட்சிக்காக பாடுபடுவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நவீன்குமார் முன்னிலையில் போய் இருந்திருக்கோம். கண்டிப்பாக 26-இல் எங்கள் வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயன் அவர்களுக்கு நாங்கள் முதலமைச்சர் ஆக்கி காட்டுவோம் என்று இன்று முதல் உறுதிமொழி எடுக்கிறோம். என்னோட ஜவாஹர் மஞ்ச் ஸ்டேட் ப்ரொமோட்டர் காங்கிரஸ் கமிட்டியில் அவரும் வந்திருக்கார். அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்துடைய IMTC மாவட்ட பொதுச் செயலாளர் அவரும் வந்திருக்கிறார். அதே போல இங்க வாணியம்பாடியில் நகர வார்டு தலைவர்கள், கிளை தலைவர்கள் எல்லாருமே இங்க சேர்ந்திருக்கிறார்கள். அனைவருமே இனிமேல் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நாங்கள் பாடுபடுவோம். எங்கள் தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜய் அண்ணாக்காக மட்டும்தான் பாடுபடுவோம்.